Praise the Lord, Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இங்கே 9வது அதிகாரத்திலே மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் கொடிதான கொள்ளை நோயினால் வந்த வருகிறதான வாதை குறித்து பார்க்கிறோம். மகா எரிபந்தமான கொப்பளங்களினால் வந்த வாதை. இங்கே எகிப்தியர்கள் காளைகளையும் வேறு மிருகங்களையும் வணங்கி வந்தார்கள். எகிப்திய கடவுள்கள் இந்த மிருகங்கள் மூலமாக தங்களை வெளிப்படுத்தி எகிப்தின் பாதுகாவலர்களாக இருப்பதாக மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எனவே மிருகங்களை தாக்குகிறதான இந்த வாதை எகிப்திய கடவுள் மீது ஒரு நேரடி தாக்குதல் ஆக இது கொடுக்கப்படுகிறது. எகிப்து தேசத்தின் விக்கிரகாராதனை பல தெய்வ கொள்கைகள் ஆகியவை இதன் மூலமாக கண்டிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே வெளியில் இல்லாமல் பாதுகாப்பாக இருந்த மிருக ஜீவங்கள் பாதுகாக்கப்பட்டன. அப்படியாத்தான் இங்கே தொடர்ந்து கல் பாதையினால் வருகிறதான பாதையை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்து 16வது வசனத்திலே என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநடத்தினேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்கிறதை குறித்து பார்க்கிறேன். நான் கர்த்தரை அறியேன், கர்த்தர் வார்த்தை கேட்பதற்கு நான் யார் என்று பார்வோன் கேட்டபோது அவன் அழிக்கப்படாமல் ஆண்டோடைய வல்லமை விளங்கும்படியாக அங்கே வார்த்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்கிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே வெட்டுக்கிளிகளால் வருகிறதான வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம். நான் எகிப்தை அடப்பிப்பதையும் நான் அவர்களுக்கு செய்த அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படியாக நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படியாக நான் அவன் இதயத்தையும் அவன் ஊழியக்காரர் இதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதால் காரியத்தை இஸ்ரவேலின் சந்ததியான பிள்ளைகள் ஆண்டவராகி தம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், ஆண்டவர் கீழ்ப்படிய வேண்டும், முழு விசுவாசத்தை தேவன் மேல் வைக்க வேண்டும். ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் அவருடைய பிள்ளைகளும் கர்த்தரை வழிகளை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வாஞ்சிக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலும் அவன் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டோரை குறித்ததான எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கட்டளையாக கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து காரினால் வருகிறதான வாதை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 9வது வசனத்திலே நாங்கள் எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் குமாரரோடும் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும். அப்படித்தான் அங்கே பார்வோன் முன்னிலையிலே சொல்லப்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் பயணம் செய்து தங்கள் தேவனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என அனுமதி கேட்டது நியாயமான காரியம். அங்கே தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் திரும்பவும் எகிப்துக்கு வருவார்கள் என்ற உறுதி இல்லை. பார்வோன் இதை உணர்ந்து அங்கே தொடர்ந்து காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். 11வது அதிகாரத்தில் தலைப்பிள்ளை சங்கரமான
வாதை உருவாகிறது குறித்தும் 12வது அதிகாரத்திலே பஸ்கா பண்டிகையாக ஆண்டவர் ஆசரிக்க சொல்கிறது குறித்தும் பார்க்கிறோம். தேவன் தாமே எகிப்தியர் மீது இரு கடைசி நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் முதற் பேரானவைகள் சாகுகிறதை இங்கு காண முடியும். அங்கு ஆண்டவருடைய கோபாக்கினை தண்டனையாக வருகிறது. அங்கே எகிப்தியர் இஸ்ரேல் மீது கொடுமைகளுக்கும் ஆண் குழந்தைகளெல்லாம் நதியில் போட்டு கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் போடப்பட்ட கட்டளைகளுக்கும் பள்ளியாக ஆண்டவர் இந்த காரியங்களை கொண்டு வருகிறார். ஆண்டவர் தொடர்ந்து 12வது அதிகாரத்தில் பஸ்கா பண்டிகையை கொண்டாடி செல்வதை குறித்து பார்க்கிறோம். அங்கே இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக இந்த 12ஆம் அதிகாரத்தில் இந்த பஸ்கா பண்டிகை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நிகழ்ச்சிகளை அடிப்படையாக கொண்டது. இஸ்ரேலுக்கு புதிய ஆரம்பமாக இந்த பஸ்கா பண்டிகை அமைந்து விடுகிறது. ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதும் நமது வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.